கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன் என்றார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம் மகிழ்ச்சியா இருப்பதற்காக பல பிரயாசங்களை படுகிறோம். மகிழ்ச்சி இந்த உலகம் நமக்கு தருவது கிடையாது. ஆனால் உலகத்துல மகிழ்ச்சியா இருப்பதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நாம் இந்த உலகத்துல மகிழ்ச்சியா இருக்க முடியாது, மகிழ்ச்சியா இருக்க இந்த உலகம் விடாது என்று இயேசு அறிந்தபடியால் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய பலன் என்ன? நம்முடைய வாழ்க்கை என்ன? நீங்களும் நானும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதுதான் ஒரு பெரிய பலன். சத்துரு அதை பார்த்து வெட்கப்பட்டு போவான். ஆனபடியால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு 4:4 சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம் தெய்வ பிள்ளைகள், கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றுதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்து வேறு பிரித்து உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலிருந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் அனுதினமும் கொடுக்கிறார். உலகத்துல வருகிற எந்த போராட்டமானாலும் எந்த நெருக்கடிகள் ஆனாலும் எல்லாவற்றையும் மாற்றி உங்களையும் என்னையும் கர்த்தர் மகிழ்ச்சியினாலும் ஆனந்தத்தினாலும் சந்தோஷத்தினாலும் பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கிறவர்களாகவும் உங்களையும் என்னை மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமை பார்த்து 15:1 சொன்னாரு, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாயிருக்கிறேன்னு சொல்லி. ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகா பெரிய பலனும் கேடகமாக இருந்து வாழ்நாள் முழுவதும் உங்களையும் என்னை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வைத்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.